நடிகர் விஜய் அவர்கள் கர்நாடகத்திற்கு செல்வதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய வேண்டுதல், தயவு செய்து நீங்கள் தனியாக இந்த நிகழ்ச்சிக்கு போகாதீர்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு போகாதீர்கள். எந்த தந்திரங்களை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆகவே நீங்கள் அங்கே தனியாக செல்லக்கூடாது. நீங்கள் தனியே செல்வதற்கு இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல. இது 8 கோடி தமிழர்களுடைய உரிமை பிரச்சனை. இந்த உரிமை பிரச்சனையில் நீங்கள் தவறிழைப்பீர்கள் என்று சொன்னால் ஆளுவதற்கு அருகதை அற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். தமிழகத்திலே விஜய் அவர்கள் கர்நாடகத்திற்கு செல்வதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய வேண்டுதல், தயவு செய்து நீங்கள் தனியாக இந்த நிகழ்ச்சிக்கு போகாதீர்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு போகாதீர்கள். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் அந்த அணையை கட்டக்கூடிய வகையில் எந்த தந்திரங்களை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆகவே நீங்கள் அங்கே தனியாக செல்லக்கூடாது. இத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த கட்சியினுடைய சட்டசபை தலைவர் மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்துத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் தனியே செல்வதற்கு இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல. இது 8 கோடி தமிழர்களுடைய உரிமை பிரச்சனை. இந்த உரிமை பிரச்சனையில் நீங்கள் தவறிழைப்பீர்கள் என்று சொன்னால் ஆளுவதற்கு அருகதை அற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் தமிழகத்திலே. ஆகையினால் நீங்கள் தனித்து செல்லக்கூடாது. இத்தனை இழிவுகளுக்கும் துயரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, விவசாயிகளுடைய இழிவுகளுக்கும் துயரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய முந்தைய திமுக அரசு, அதனுடைய கட்சி தலைவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மேகதாது அணை கட்டக்கூடாது. தமிழக முதல்வர் தனியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வருகின்ற 1ஆம் தேதி, நாளை மறுநாள் மாபெரும் போராட்டத்தை விவசாயிகள், பொதுமக்கள் அத்தனை பேரையும் திரட்டி நடத்துகின்றார்கள். இந்த போராட்டம் அணையை கட்டக்கூடாது என்பதற்காக மட்டுமல்ல, தனியாக சென்று நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். ஆகவே அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும், அனைத்து கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். 8 கோடி தமிழர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வகையிலே அந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைவதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்பதோடு கூட இந்த தீர்மானமும் இன்று இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆலயங்களுடைய சொத்துக்கள், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பல குடும்பங்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக
ஆலயத்தினுடைய பேரிலே, இறைவனுடைய பேரிலே சொத்துக்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது கரூர் கோவில் நில சொத்தாக இருந்தாலும் சரிதான், அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்தாக இருந்தாலும் சரிதான், பழனி கோவில் சொத்தாக இருந்தாலும் சரிதான், மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலய சொத்தாக இருந்தாலும் சரிதான், இது அனைத்துமே இன்று தனியார் மயப்படுத்துவது அல்லது தனியாருக்கு ஒப்படைப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதேபோல பல ஆலயங்களிலே நடந்திருக்க முடியும். அறநிலைத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை மட்டும் இதற்கு குறை சொல்வது சரியாக இருக்க முடியாது. அறநிலையத்தினுடைய அமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றாக வேண்டும். இந்த அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்றாக வேண்டும். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். மொத்த சொத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆலயத்தினுடைய மொத்த சொத்தையும் வெளியிட வேண்டும். யாருடைய கைப்பிடியிலே அது இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதோடு கூட ஆலய சொத்துக்கள் அநியாயமான முறையிலே தனியாருக்கு போயிருக்கும் என்று சொன்னால் அதை மீட்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். இது குறித்து விசாரிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விசாரணை குழுவையும் அமைக்கின்றார்கள். அந்த குழு கரூர், பழனி, மதுரை போன்ற இடங்களுக்கு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று விசாரித்து தங்களுடைய அறிக்கைகளை கொடுப்பார்கள். அந்த குழுவுக்கு தமிழக அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம்.